அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான நல்லடியார்களே, இன்றைய பாடத்தில் நாம் கடாசேர் என்று சொல்லக்கூடிய கீழலிஃபையும் கசர் என்று சொல்லக்கூடிய சேர் இவைகளை பயன்படுத்திய பாடத்தை நான் பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஜீமுக்கு கீழே ஜேர் போட்டிருக்குது, ஜி கட்டையாக ஓதணும், சரியா? அதே இது ஜீமுக்கு கீழே கீழலிஃப் போட்டிருக்குது, ஜி என்று கீழ் நோக்கி நீட்டி ஓத வேண்டும். நான் ஒரு என் பின்னால் ஓதுங்கள். ஜி ஜி லி லி ஷி ஷி ஹி ஹி ஸ்வி ஸ்வி த்வி த்வி சி சி கி கி லி லி பி பி சி சி ரி ரி. அப்படியே தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், இந்த ரெண்டு வரி பயிற்சியும் பார்த்துருவோம். கவனிங்க. இப்போ இது தாக்கு கீழே ஜேர் போட்டிருக்கு, தி சீனுக்கு கீழே கீழடி போட்டிருக்குது, சி என்று நீட்டி ஓத வேண்டும். நான் ஓதி என் பின்னால் ஓதுங்கள். தி சி தி சி. ஃபி யாசுக்குன்னு சேர்த்து ஓதுறாந்தாக்கா ஃபி ஹி ஃபி ஹி. ரெண்டையும் நீட்டணும், ஏன்னா ஃபி யாசுக்கும் நீட்டணும், ஹியா நீட்டணும். ரெண்டையும் ஓதி நீட்டி ஃபி ஹி. அடுத்தது து சி து சி. ஹா ரி ஹா ரி ஹி ஹா ரி ஹி. ஹு ஃபி ஹுஃபி சகீ சகீ. அடுத்த வரைக்கும் கவனிங்க. பி ஆ. இந்த பாருங்க, பி வேற, அலிஃபு மேல் அலிஃப் ரெண்டு சேர்ந்து வேற கடாது. இது தனியாக ஆன்னு பிரிஞ்சிடும். அப்போ பி ஆ பி ஆ யா பி ஆ யா தி பி ஆ யா தி ஹி பி ஆயாதிஹி. என் பின்னா உதனீர்களா? அடுத்தது ஐ பா ஐபா தி ஐபாதி ஹி ஐபாதிஹி. என் பின்னால் உதனீர்களா? அடுத்தது ஈ லா ஈ லா ஃபி கட்ட ஈலாஃபி. அடுத்தது பி க பி க. இது காஃபு, மறந்துடாதீங்க, அதோட காஃபு முடிஞ்சு. இது காஃபு. பி க லி பி க லி மா பி க லி மா தி பி க லி மா தி ஹி பி க லி மா தி ஹி. அடுத்தது ரு சு ருசு லி ருசுலி ஹி ருசுலிஹி. இது மூணு நீட்டக்கூடாது, இது மாதிரி தான் நீட்டணும். ருசுலிஹி. அடுத்தது பி கி. இதான் காஃப். எப்படி வந்து இப்படி திரும்பினா காஃப் காஃப். பி கி தா பி கி தா பி பி கி தா பி ஹி பி கி தா பி ஹி. என் பின்னால் ஓதியிருப்பான நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.